சஜித் பிரேமதாச ஒழுங்கு இல்லை. ரைட்டா? அவர் இப்ப ஜோக்கர் ஆகிட்டு வாரனால இவங்கெல்லாம் அவங்க அவங்க பாட்டுக்கு கரண்ட் போய்கிட்டு இருக்காங்க. அவரால் 7 ஆண்டு தான் அவர் இப்ப எங்களோட பேராசிரியரை இந்த டைரக்டரா போட்டு படம் வேற மாதிரி எடுக்கிறார். நான் நினைச்சேன் ரணில் விக்ரமசிங்க தான் ஜிஎல்பி போட்டு எடுக்கிறாரு. இவங்கள் இப்போ ஒரு அறிக்கை விடுவாங்க, நாங்கள் எங்களுடைய நிலைமைகள் தொடர்பில் அயலகத்துக்கு தெளிவுபடுத்த போறோம் என்று லீடர் ஒரு பேஜ் ஒன்று கொடுத்துட்டு லீடர் குரூப் ஒன்று போகுது. அப்படியே ஒரு மாதத்துக்குள்ள இந்த படம் போயிட்டு சந்திச்சுட்டு வந்துருந்தாங்கடா. நாங்க ஓல் ஸ்ரீலங்கா ஓவரால் நாங்க பெரிய குரூப். பெரிய எத்தனை காலம் தாங்கிய மாற்று இந்த நாட்டிலே இந்த எத்தனை காலம் தாங்கிய மாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. ரொட்டி கடைக்கு கூட வரி விதித்துத்தான் திரைசேரியை நிரப்பினார்கள் இந்த அரசாங்கம். மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. පෙට්ටි කඩේ ඉඳලා අර මගේ අහිංසක රොටි කඩේ ඉඳලා හැම එකටම ගැහුවා බදු. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடக கம்பெனி கூட்டு எதிர்கட்சி நாடகம் சின்னத்திர, இது படக்குழு. சரி, பதப்பத்தா நேத்துல இருந்தே ஒரே கதையா இருக்கு. சிங்களவர்களும் சரி, தமிழர்களும் சரி, எல்லாம் அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு காய்ச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அது அந்த சம்பவம் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவே கண்ட்ரோல் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. மிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம் சார், உங்களோட கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, பயத்தால் சேர்த்த கூட்டம். நான் சொல்லல, ஒரு முஸ்லீம் சகோதரர் சொல்லி அவர் சிரிக்கிறார். மிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம் சார் அத பாருங்க. மிஸ்டர் ரவுஃப் ஹக்கீம் சார், உங்க கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம் இல்ல, பயத்தால் நீங்க சேர்த்த கூட்டம். அது மட்டும் இல்ல, ராமலிங்கம் சந்திரசேகரன் ஒன்று சொல்லி இருக்கிறார். அவர்தான் சிரிப்பா இருக்கு. இது கூட்டு எதிர்கட்சி இல்ல, கூட்டு சாம்பாராக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உருவாக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்கள் இடமில்லை என்பது இங்க இருக்கின்ற மக்களாலே பேசப்படுகிறது. எனக்கு சொன்னதுல இன்னும் ஒரு டவுட், அந்த சாம்பார் எல்லாம் முடுங்க சார், அந்த இதையும் பாருங்க. நீங்க சிறை செல்வதிலிருந்து தப்பிக்கவே கூட்டு சேர்க்கின்றனர். ஒவ்வொருத்தர் பதறாங்க தானே, பதற்றத்துல வர்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே இதெல்லாமே. அந்த டேபிள்ல இருக்கிறதுல 1 2 3 4 5 பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு 4 பேர் வழக்கு இருக்கு. அந்த நேத்து அந்த டேபிள்ல இருந்தவங்க 4 பேர். அதுதான் நான் நினைக்கிறேன் சந்திரசேகரன் சொல்றாருண்டு. ஒரு ஆளுக்கு அடாத்தாக காணி பிடிச்ச வழக்கு, இன்னொரு ஆளுக்கு காடழிச்ச வழக்கு, இன்னும் ஒரு ஆளுக்கு பழைய மேர்டர் கேஸ் உண்டு. மேர்டர் கேஸ் ஒன்று இல்ல, ஒரு லீடர். மற்றது இன்னும் ஒரு ஆள், இவங்களோட கூட்டணியில் இல்லாத இன்னும் ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கும் பல கேஸுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 பேர். சந்திரசேகரன் கணக்கு சரி, கணக்கு பிழை இல்ல. நான் நினைக்கிறேன் அந்த கேஸ் பைல் வேற. இனி இந்த கூட்டம் நடக்காது, அதோட முடிஞ்சு போயிடும். அப்படித்தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது இன்னைக்கும் கூட அவர்கள் கடந்த காலங்களில் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்ற நபர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். என்னதான் நீங்க அப்படி சொன்னாலும் அரச தரப்புல இருந்தும் இன்னைக்கு இதை பத்தி தான் பேசியிருக்காங்க. அமைச்சரவை தீர்மானங்கள் அனுபவிக்கின்ற ஊழல் சந்திப்புலையும் இதை பத்தி பேசினாங்க. வெளியில இன்னைக்கு வந்த அமைச்சர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் வெளியே வாய்ஸ் கார்டு கொடுக்கும் போதும் இன்னைக்கு நிறைய பேர் இதை பத்தி கேட்டோம்னா எல்லாம் சொல்றது என்னன்னு சொன்னா, சஜித் பிரேமதாச ஒழுங்கு இல்லை. ரைட்டா? அவர் இப்ப ஜோக்கர் ஆகிட்டு வாரனால இவங்கெல்லாம் அவங்க அவங்க பாட்டுக்கு கரண்ட் போய்கிட்டு இருக்காங்க. இது இப்ப சஜித் பிரேமதாஸ் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். இப்ப சஜித் பிரேமதாஸை விட்டு இவங்கெல்லாம் விலகி போய்கிட்டு இருக்காங்க. இது சஜித் பிரேமதாசுக்கு மிகப்பெரிய மடி அப்படின்னு அரசு தரப்புல இருந்து ஒரு சில சொல்றாங்க. அவரால் 7 ஆண்டு தான் அவர் இப்ப எங்களோட பேராசிரியரை இந்த டைரக்டரா போட்டு படம் வேற மாதிரி எடுக்கிறாரு. நான் நினைச்சேன் ரணில் விக்ரமசிங்க தான் ஜிஎல்பி போட்டு எடுக்கிறாரு. ரணில் இதுல கொஞ்சம் நீங்க டீப்பா பாக்கணும் சார். இப்ப இதுல இன்னும் ஒன்று இருக்கு தெரியுமா? இந்த தமிழ் படக்குழுற விடயத்துல
கஜேந்திரகுமார் ஒரு குழுவா சென்று தமிழ்நாட்டுல கணக்கெடுத்துல போனவர் தானே. ஆமா. இப்ப நான் நினைக்கிறேன் அயல் நாட்டோடு நாங்க பேச போறோம்ண்டு இந்த படக்குழு ஒரு ஷூட்டிங் நடத்த போகுது சரியா. ம். அதுல என்ன இப்ப எப்படி இது நடத்துறது சாத்தியம் என்றால் இவங்க யாரு முஸ்லீம் லீக் இப்ப விஜயோட இருக்குது. ம். அவங்களுக்கு ஒரு அமைச்சும் கொடுத்திருக்கிறாங்க. ம். அவர்கள் வந்து ரவுஃப் ஹக்கீமோட மிக நெருக்கமானவர் அப்போ சரி. சரியா. இப்ப கஜேந்திரகுமார் போக்குள்ள அதுல பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் பல அவங்களுக்கு பெரிய ஒரு பக்கத்துல சந்திப்பு மற்றது பல விடயங்கள்ல உதவியா இருந்தது. இவங்கள் இப்போ ஒரு அறிக்கை விடுவாங்க, நாங்கள் எங்களுடைய நிலைமைகள் தொடர்பில் அயலகத்துக்கு தெளிவுபடுத்த போறோம் என்று லீடர் ஒரு பேச்சு ஒன்று கொடுத்துட்டு லீடர் குரூப் ஒன்று போகுது. அப்படியே ஒரு மாதத்துக்குள்ள இந்த படம் ஏன்னா ஓட்டு போயிட்டு சந்திச்சுட்டு வந்துருந்தாங்கண்ணா. லீடர் போய் வந்தவர் ஒபிஷியலா இப்ப என்ன செய்வார்டா லீடர் அவங்க அடிக்கிறாங்க முஸ்லீம் லீக்கோட சேர்ந்து அவர்களுக்கு கூடாக இந்த சந்திப்பை தயார்படுத்தணும்னு இப்ப 2 குழு போ மாண்புமிகு இவங்க முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கான எல்லா பிளானும் ரெடி. இவர்கள் சொல்லுவாங்கன்னு சொன்னா அவங்க வந்தது வடக்கு கிழக்கு குழு, நாங்க ஓல் ஸ்ரீலங்கா ஓவரால் நாங்க பெரிய குரூப். பெரிய நீ பாருங்க இது அறிவிப்பு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த கூட்டணி அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல, எதிர்கட்சிகளுக்கு ஆதரவானதும் அல்ல என்று கூறும் கைக்கும் பின்னால் இருக்கும் சூத்திரதாரி அரசாங்கம். அந்த நேற்றைய இன்றைய அமைச்சரவை முடிவுகள் அறிவிக்க பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் கேட்க அதுக்கு நலிந்த நல்ல பதில் சொல்றாரு. அதை நீங்க தான் மொழி மாற்றி சொல்லுங்க. ආණ්ඩු විරෝධී හෝ විපක්ෂවට පක්ෂව ගොඩනගන ව්‍යාපාරයක් කියලා පටු ලෙස මේවට අර්ථකථනයක් ලබා දීම වැරදි කියන එක අපේ අදහස. අපිට එන කිසිම මොනාවක් නෑ. අපිට 159ක් ඉන්නවා මේ හරියටම. ඉතින් ඒකත් එක්ක අපි වැඩ කටයුතු කරගෙන යනවා. විපක්ෂය එකතු කරන් යන්නේ විපක්ෂ නායකතුමාගේ වැඩක්. ඉතින් එතුමත් එක්ක වැඩ කරන්න බැරුව තව කරනවද කියලා අපි දන්නේ නෑ. என்ன இப்ப நேற்றைய தினம் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இந்த கூட்டணி ஊடக சந்திப்புல வந்து சொல்றாரு, அரசாங்கத்திற்கு எதிரானதும் இல்ல, எதிர்கட்சிக்கு ஆதரவானதும் இல்ல. அப்ப இந்த கூட்டணிக்கு மாமழக்கு ஒரு பிரதான சூத்திரதாரி அரசாங்கமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவரு சொல்றாரு, எங்க கிட்ட 159 பேர் இருக்காங்க, எங்களுக்கு போதும், நாங்க பாத்துக்கிறோம். 159 பேர் எங்கவே நாங்க பாத்துக்கிறோம். இவங்க இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் உடஞ்சு போயிட்டு பிரஸ் மீட் வைக்கிறாங்கன்னு சொன்னா அதை நீங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் கிட்ட தான் கேட்கணும். அவர் ஒழுங்கு இல்லாதனாலதான் இப்ப இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எல்லாம் உடஞ்சு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நளினி ஜாதிஸ் அமைச்சர் சொல்றாரு. அதுல அந்த ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி சரி, நலிந்த அனுர அரசாங்கத்துல பிள்ளைதான் இந்த காரணம். உண்மையா உதாரணம் சொல்ல போனா லீடர் அமைச்சு பொறுப்பை ஏற்க தயார், ரிஷாட் ஏற்க தயார், மனோ ஏற்க தயார். இப்ப எங்கட இவர் யாரு தமிழரசு கட்சியில பதில் செயலாளர் சுமந்திரனும் கூட ஒரு ஆளுக்காக தாங்கப்பா நீங்க அமைச்சர். இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல, அவங்க இந்த நல்லிணக்க ஒரு அரச அமைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்க, அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது. அரசாங்கம் என்ன செய்யணும், இவர்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்து இவர்களையும் அரசாங்கத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அரசாங்கத்துக்கு நாங்க வன்மையான கண்டனத்தை வெளியிடுறோம். இதுல இப்ப லீடர் எல்லாம் இவ்வளவு காலம் இருக்கிறது வெளியில ஒன்றும் இல்லாம லீடர் ஏலாது என்ன. இப்ப அவருக்கு என்ன சொல்றேன், என்ன அந்த பாட்டுகள் தான் 1-2 ஒலிச்சு கொண்டிருக்கேன், ஆதவன் எழுந்து வாரான் என்ற அந்த கீதங்களோட இப்ப லீடர் சும்மா இப்ப என்ன சொல்ற, இப்ப காரி சொன்ன மாதிரி இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி கொண்டு திரிகிறார் லீடர். இது அரசாங்கம் மீது கடுமையான வன்மையான கண்டனத்தை நாங்க தெரிவிக்கிறோம். ஒரு இலங்கைக்கு ஏற்ற அரசாங்கத்தை அமையுங்க, சுமந்திரனோட பேசுங்க. அவர் உண்மையில் ஒரு தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தெரிவு செய்யப்படாத ஒரு சிறந்த அரசியல்வாதி, அவங்களையில அமைச்சரவையில் ஏற்றுக்கொள்ளுங்க. இதுல ஒரு உண்மையை சொல்ல ஒரு சார், எனக்கு உண்மையான ப்ரோக்ராம் கூட இருக்கிறனாடி நேர்களை இது சிலவள் அங்க சொல்ல கிடைக்கும் போதறியா நான் இதுல சொல்ல வேணும். தமிழரசு கட்சி வந்து இந்த முடிவை ஏற்றுக்கொண்டுதான் ஏற்றுக்கொள்ளலையான்ற கேள்வி நேற்று எனக்கு தொலைபேசி வழியா 2-3 பேர் கேட்டிருந்தேன். நான் தமிழரசு கட்சியில ஊடக பேச்சாளர் மேல அந்த கட்சியில எந்த ஒரு நிலப்பாட்டிலையும் இல்லை, இந்த கட்சியில நான் இல்லை. ஆனா ஊடகவியலாளரா அதுக்கு பிறகு நான் சில தேடல்கள் செய்தனால் அரசியல் குழுவுல இந்த கருத்து முன்வைக்கப்பட்ட போது அரசியல் குழு நிராகரிச்சிருக்குது. அதுல இப்ப அது அரசியல் குழுவுல தமிழரசு கட்சியில அரசியல் குழுல இருக்கு, சுமந்திரன் குழு இருக்குது. சுமந்திரன் குழுவை சேர்ந்தவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இதை போகணும். நாடாளுமன்ற குழுவுக்கு போன போது நாடாளுமன்ற குழுவிலையும் கடும் எதிர்ப்பு முன்வைக்கப்பட்டிருக்கு. அவர்கள் நாங்க நேற்று சொன்ன அதே வசனத்தை சொல்லிங்க, முதல்ல கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை செய்யறதுக்கு முஸ்லீம் காங்கிரஸ் இணங்கி வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் இதை பற்றி பேசலாம். இதுல ஒரு சூட்சுமம் இருக்குன்னா சம்பந்தண்டா 2வது வருட நிறைவுல சுமந்திரம் பேசும்போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், கட்சி தான் வேட்பாளரை தீர்மானிக்கிறல்ல, நாங்க தனிப்பட்டாக்களை தீர்மானிப்போம். அதாவது வர்ற மாகாண சபை தேர்தல்ல மட்டக்களப்பு நடந்தால் மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறையில முஸ்லீம் வேட்பாளரை போட போறாங்க. சரியா, அதுக்கான ஆரம்பங்கள் தயார்படுத்தப்படுது. அந்த முஸ்லீம் வேட்பாளரை போடக்குள்ள அவங்களும் வேண்ட உடனே, அதாவது தமிழரசு கட்சி
அங்க முதலமைச்சர் அல்லது அமைச்சுக்கள் என்று பேசப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ஒரு நிலப்பாடு தான் அங்க போய்கொண்டு இப்ப இதுக்காக தான் அந்த கூட்டு முன்வைக்கப்பட்டது. இப்ப நாடாளுமன்ற குழு நிராகரிக்கு தமிழரசு கட்சியில அவர் அரசியல் குழு ஏற்றுக்கொள்ளல, கடும் விமர்சனம். மத்திய குழு ஒரு அனுமதி இல்லை. இப்ப விளங்குதான் சுமந்திரனை செயலாளரா வந்தவர் ஸ்ரீதரன் என்பார்கள். ஸ்ரீதரன் வந்திருந்தா இவ்வாறான விடயங்களுக்கு இணங்கி போக மாட்டேன். ஸ்ரீதரன் இதுக்கு முட்டுக்கட்டையா இருப்பார். அது தென்னிலங்கை இப்ப இது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சி தென்னிலங்கை நிகழ்ச்சிகளுக்குள்ள போயிட்டு. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சஜித் அண்ட ஆதரிச்சவங்க இன்றைக்கு சஜித்து கிட்ட போகாம போட்டோ எடுக்க பயப்பட்டு ஓடிச்சிருக்காங்க வெளியில. இப்ப பாருங்க நிலைமையை. இப்ப இவங்களோட நிலப்பாடு என்று சொன்னால் தென்னிலங்கை எதை விரும்புதோ அதைத்தான் தமிழ் மக்களுக்கு திணிக்க வேணும் என்று சுமந்திரன் அவதானம் இருக்கார். நீங்க சட்டத்தரணி ஒரு வைத்தியரா இருந்தாலும் கூட அவர் ஒரு தனக்கு வருத்தம்னா இன்னொரு வைத்தியர்தான் மருந்தெடுக்க போவார். ஆனா இங்க என்னன்னு சொன்னால் இவர் சில வேளை அவர் சர்ஜரியே செய்வார் அரசியல் என்றவர் சட்டத்தரணி என்றால் அந்த போக்குகள் இருக்கிறதால நான் நினைக்கல இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா இதுல ஒரே ஒரு நலன் தான், வடக்குல இவர் முதலமைச்சர் ஆகணும் என்ற கனவு உண்மையில நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். இவர் முதலமைச்சர் ஆகணும், அதற்கான நான் பார்க்க வேணும். சந்தர்ப்பம் இல்லைன்னா ஜாதக பலன் சொல்றோம். அதுக்கு நான் என்ன செய்யறது? கிழக்குல இவங்க ஆட்சி அமைக்கணும் நினைக்கிறாங்க. இவங்கள் அவ்வாறான ஒரு கூட்டு வரும் என்றால் எங்கட கணிப்புப்படி என்பிபி அங்க ஆட்சி அமைக்கும். அதுல உதிரியா வர கட்சிகள் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கும். என்றால் என்பிபிக்கு எதிராக இவங்க கேட்பாங்க, இவங்களுக்கு எதிராக தான் இன்னும் ஒரு தரப்பும் அங்க ஒரு சில கட்சிகள் கேட்கலாம், சுயேட்சைகள் கேட்டு வெண்டால் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. வெளியில இருந்து இவங்க மாநகர சபை மாதிரி வரும். கொழும்பு மாநகர சபையில என்ன நடந்ததோ அதே இது கிழக்கு மாகாண சபையில நடக்கும். நீங்க எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இதுல பல பேர் இருக்கன்னா வடமாகாணத்திலையும் பார்ப்போம். இப்ப நேத்தானே முதலாவது ஊடக சந்திப்பு நடத்தி அந்த ஊடக சந்திப்பிலேயே கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் தாறுமாற இருக்கவும் எழுதி போயிட்டாங்க. எனக்கு ஒரு ஆள் ஏசினார் டில்சான் கனடாவில இருந்து. டில்சானுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? ஏனா டில்சானுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நான் என்ன செய்தேன்? கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும். அவங்கள்ட்ட ஏன் போய் கேள்வி கேட்டது? அது அவர் கேட்டார். எங்கட மதிப்புமிக்க என்ன சொல்ல சட்ட மூளையிட்ட என்ன கணக்குல அவர் கேட்பார். ஆனா அவர் கட்டத்துல பாத்தீங்கன்னா கோவப்பட்டார். அவர் சில கேள்விகளுக்கு ரவுஃபைக்கும் அவர் டக்குனு முன்னுக்கு வந்து ஓவர்டேக் பண்ணி அவரை கொஞ்சம் சேவ் பண்றாரு. இப்ப இதுல எங்க பிரச்சனை வரும்டா, தலைவர் தெரிவு இருக்குதானே. தலைவர் தெரிவு வரக்குள்ள எல்லாரும் முடிடுவாங்க, எல்லாம் கழண்டுருவாங்க. சரி பாப்போம், முன்னுக்கு போற போக பார்த்து இவங்களுடைய அந்த பாதை எப்படி அமைய போகுது, எத்தனை பேர் கடைசி வரைக்கும் இருப்பாங்க, இப்ப ஆரம்பத்துல சொன்ன எல்லாமே இறுதி வரை சொல்லுவாங்களா அப்படிங்கிறத போற போக்க பார்த்து வச்சு எங்களுக்கு சொல்லக்கூடியதா இருக்கும். இப்ப இது எப்படி இருக்க நேரம் இந்த சிங்கள கூட்டு எதிர்கட்சி இருக்கே அவங்க சொல்றதை சொல்லிட்டு வந்துடுறேன். திலீப் ஜெயவீரன் இந்த அரசாங்கம் வந்து நாட்டுல வந்து ஒரு பொருளாதார ரீதியா ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப எப்படின்னா மக்கள் வந்து பக்தர்கள் ஒரு முழு பத்திய பாதைய உடைச்சி பத்த வைக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்களாம். அவர் பார்த்திருக்காரு. இப்ப முழு பத்திய பத்த வைக்கிற ஏழாதான் பாதிப்பு திலீப் ஜெயவீரன் சொல்லியிருக்காரு. எப்படி அவருடைய அவதாரத்தை பாத்தீங்கன்னா பத்தில வச்சிருக்காரு எக்கனாமிக்ஸ் பாருங்க. இன்னொன்னு சொல்லிருக்காரு, ரொட்டி கடைக்கு கூட வரி விதித்துத்தான் திரைசேயை நிரப்பினார்கள் இந்த அரசாங்கம், மக்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு அடிச்சு சொல்றாரு திலீப் ஜெயவீரன். කිසි දෙයක් උනේ නැහැ. මේ රටේ පෙට්ටි කඩේ ඉඳලා අර මගේ අහිංසක රොටි කඩේ ඉඳලා හැම එකටම ගැහුවා බදු. තවත් ගහනවා. ඉවරයක් නැහැ. மக்களுக்கு பிரச்சனை, அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை. அரசியல்வாதிகளுக்கு தான் பிரச்சனைன்னு பார்க்கும்போது விளங்குது. ஏன்னா மக்கள் வந்து சமாளிச்சுக்கிட்டு போறாங்க, ரைட், அங்க ஏதோ ஒரு வகையில இந்த கேமை கொண்டு போவோம். ஆனா அரசாங்கத்துக்கிட்ட அவங்க கேட்கிறாங்க, அரசாங்கத்துக்கு நம்பிக்கையை வச்சு அரசாங்கத்துக்கிட்ட கேட்கிறாங்க, எங்க வரிச்சுமே குறைங்க, எங்க வாழ்க்கை செலவு குறைங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க ஒரு பாட்டுக்கு அவங்க பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இதுல இப்ப கொந்தளிச்சுக்கிட்டு பதற்றத்துல இருக்கிறது என்னமோ இந்த இந்த குழுக்கள் தான். தமிழ் பேசும் எதிர்கட்சி இப்படின்னு இப்ப ஒரு புது குழு, அங்கிட்ட ஒன்றிணைந்த எதிர்கட்சின்னு அந்த குழு, இப்படி பல குழுக்கள்லாம் சேர்ந்து இப்ப அங்கங்க பிரஸ் மீட் வச்சு இப்ப இப்படி அழுகிறத வந்து எங்களுக்கு காணக்கூடியதா இருக்கு. அங்கிட்டு முன்னாள் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார இன்னைக்கு ஒரு ஊடக சந்திப்பு நடந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அரசாங்கத்தை கவிழ்ப்பதை விட பிழைகளை சுட்டிக்காட்டி சரி செய்வதைத்தான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் கூட்டு எதிர்கட்சிக்கு ஆதரவு இல்லை, ஏனெனில் கூட்டு எதிர்கட்சிக்கு எந்த ஒரு கொள்கையும் இல்லை அப்படின்னு அடிச்சு போட்டார். போங்க வாசுதேவ நாணயக்கார ආණ්ඩුවට ඉදිරිපත් කිරීමත් ආණ්ඩුව වැරදි ගමනකට යනකොට ඒ වැරද්ද පෙන්වලා ආණ්ඩුව හරි පැත්තට හැරවීමත්
අපට තියෙන වගකීමයි. ආණ්ඩුව පෙරලීමේ කාලය තාම ආවේ නැහැ මම දකින හැටියට. அவர் கொஞ்ச நாள் இப்ப மனமாற்றத்துல இருக்கு. மனமாற்றம் ரொம்ப நாள் இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்தே ஒரு மனமாறி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அடேங்க அப்பா, முன்னெல்லாம் பிடிக்க முடியாது, ராஜபக்சேக்களோட தான் இருப்பாரு. இப்ப அவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு இவர் தனியா இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க நேற்று கல்முனை சம்பந்தமா பேசுனீங்க. இன்னைக்கு கல்முனை சம்பந்தமா இன்னொரு நியூஸ் வந்திருக்கு, அதையும் பார்த்துருவோம். கல்முனை முஸ்லிம் காங்கிரஸ் மாவட்ட காரியாலயத்தில் எதிர்வரும் 30ஆம் தேதி மக்கள் சந்திப்பு. 5 எம்பிக்களும் வருகிறார்கள். மக்களே, அவளோடு காத்திருக்கின்றீர்கள் உங்கள் பிரதிநிதிகளை சந்திக்க. இதோ வருகிறார்கள். லீடர் வருகிறார், மக்களை வாருங்கள். அதுல பாட்டுகள் இசைக்கப்படும். அதுல லீடர் ஒரு கை அசைச்சு சரம் கட்டி வருவார், ஒரு வரத்தோண்டு லீடர். ஆனா இப்ப இப்படியெல்லாம் எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு பல விஷயங்கள் இருந்தாலும் 70 வருடங்களில் முதலாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நாங்க நிச்சயமா நாட்டு நடப்பதை பத்தி பேசி ஆகணும். என்னன்னு நான் சொல்றேன். 1955ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக பற்றாக்குறை இருந்து வந்த பட்ஜெட் 70 வருடங்களில் முதலாக அரச வரவு செலவு திட்ட மிகுதியை பெற்று சாதனை படைத்திருக்கிறது. அதாவது பட்ஜெட் சர்ப்ளஸ். நீங்க சொல்ற பிள்ளை ஏ திருச்சியை வீர பாதியை உடைக்கணும் நீங்க இப்ப சாத்தியப்படும். அவரு பத்தில பாதியை காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு பத்தி குச்சில பாதி குத்துற அளவுக்கு மக்கள் விழுந்துட்டாங்கன்னு சொல்றாரு. திரை சேரி சாதனை. புகையை பற்றி தானே காய்க்கிறார். ஆமா. 2026 மே மாத இறுதிக்குள் அரச வரவு செலவு திட்ட மிகுதி சர்ப்ளஸ் ரூபாய் 197.3 பில்லியனாக உயர்ந்திருக்கிறது. பெரிய ஒரு இதுதான், நல்ல விஷயம். டித்வா புயலுக்கான நிவாரணமாக 617 பில்லியன் ரூபாயும் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்வே ரம்புக்கணையிலிருந்து கலகெதர வரை நீடிப்பதற்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை நவீனப்படுத்துவதற்குமான நிதி ஒதுக்கீடுகளை எந்த ஒரு வெளிநாட்டு கடன் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளாமல் வேலை திட்டங்களை ஆரம்பித்த அதே வேளை வரவு செலவு மிகுதியையும் பெற்றுள்ளது. நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட். கிட்டத்தட்ட அனுரவோட ஆட்சியில திரை செய்தியில் இடம்பெற்ற பெரிய புரட்சி என்று பார்க்கலாம். அப்படின்னா வெளிநாட்டு கடன்களை வாங்காம உள்நாட்டுல வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. திரை சேரியும் அப்படி நிரம்பி வழியுது. அதுதான். ஆனா இதுல அனுரவுல கணக்கு பிள்ளைகள் கிடைச்சான். இன்னும் எவ்வளவு மக்கள் பொருட்கள விலையெல்லாம் குறைக்கலாம் ஒழுங்கா கிளியர் பண்றாரு ஏரியா. கொஞ்சம் டிலே இவர். அரச ஊழியர்கள்ல கன பேர் தங்களோட சொத்து மதிப்பா கடந்த 30க்கு இடையில கொடுக்கல. கடந்த 30க்கு இடையில கன பேர் கொடுக்கல. அது ஒன்று இருக்குது. இப்படி கணக்கு கிடக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் IMF காசை 2 நேரத்துல கட்டி விடலாம். நீங்க சின்ன இன்டோட கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே. இன்று இல்ல டெல்சன், இன்று இல்ல ஒர்க் பண்ண போறாங்க. அதை ஒருக்க சொல்லி விட்டேன். அப்படியோ? அப்ப சரி, சம்பவம் முன்னுக்கு. அப்ப இன்னைக்கு செவ்வாய் கீழே எழுத போறாங்க. தமிழரசு அவர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் தெரியாது, டெல்சா நேரம் கேட்டு விட்டார் என்று எழுதுங்கள். வார புதன் அல்லது வியாழக்கிழமை ஒபிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்க. எத்தனை கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க அதை கேட்டகரி வைஸா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இந்த 3 கேட்டகரி வைஸா எடுத்து அந்த தேர்ட் கேட்டகரிக்குள்ள இருக்கிறார்கள் பெரும்பாலும் சொத்துக்கள் எல்லாம் குறைவு. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல கனவேரை பிரிச்சு எடுக்க போறாங்க. பிரிச்சு மேய போறாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சு, நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்போன்னு தான் இருந்தேன். இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா கிழக்கு மாகாணத்துல இருந்த ஒரு பிரபல அரசியல்வாதி, ரைட், அவர் கைதாக போறதா சொல்லப்படுது. எது தகவல் வந்துச்சா? அவர் இப்ப கைதாகிதான் இருக்காரு. திரும்ப இந்த கேஸுக்காக கைதாக போறாரு. அதாவது உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் 30ஆம் தேதி என்று நினைக்கிறேன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல பிரதான சூத்திரவாதியாக அடையாளப்படுத்தப்பட இருக்கிறதாக கூறப்படுது. செய்திகளுக்கு அப்பாலே இதை கதைக்க கூடாதுன்னு நினைச்சா நீங்க கேட்டதால சொல்றேன். இவர் இப்ப ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்கல கைது செய்யப்பட்டிருக்கார். அதன் பின்னர் இவர் மீதான 5 கொலை குற்றச்சாட்டுகள்ல இன்னொரு கைது இடம்பெற்றிருக்குது மட்டக்களப்பு சிறையில. 30ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல இப்ப இவர் இருக்கிறாரு மிஸ்டர் சுரேஷ் ஆலு, அவரை மாதிரி இவரை பேர் இட போறாங்க. இதுவரைக்கும் பேர் இடப்படல, இனி இடப்பட போறாங்க. இவ்வளவு நாளும் இவர் சில விடயங்களுக்கு ஒத்துக்கொண்டார் என்ற அடிப்படையில இந்த வழக்குகள் நகர்த்தப்பட்டது. அதாவது இன்னும் அட்ரஸ் பண்ணல ஆபீஷியலா. இது நீதிமன்றம் இப்ப அட்ரஸ் பண்ண போது
வலுவான சாட்சியங்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. பின்னர் இது அட்ரஸ் பண்ண போது மட்டக்களப்பு என்னடா உண்மையா டெல்சன் இதில் இப்போ தமிழரசு கட்சி மாதிரி சில விடயங்களை சொல்லிட்டு போயிடுறேன். மட்டக்களப்பில் ஒரு பிரபலமான கல்வி அதிகாரி, அவர் ஒரு கல்வி திணைக்களத்தில் உயரதிகாரியா இருக்கக்கூடியவர். அவர ஊதியத்துக்கும் அவர் கட்டுற வீட்டுக்கும் தொடர்பு இல்லையா, அதிகளவான வயல் காணிகள் வாங்கி வச்சிருக்கிறாராம். அவரை இப்ப வந்து ஃபூல்ல, அதாவது அந்த ஒரு அவர் குற்றம் ஒன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரோட ஊதியத்துக்கும் அவர் கட்டுற 3 மாடி வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லையா. அதுல என்ன பரிதாபம் என்றால் மட்டக்களப்பில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தானே இவரை காப்பாத்துறதுல ஓடித்திடுறாரு. தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இருவர் எதிர்ப்பும் ஒருவர் ஆதரவாம் அவருக்கு. இது பேசப்படுது. அவர் கிட்டத்தட்ட அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா கணக்கு செமினார்கள் வச்சிருக்கிறார், வைக்காம வெச்செண்டு சைன் வாங்கி பணம் அடிச்சிருக்கிறார். அது மாதிரி பெயிண்ட் அடிச்செண்டு அடிக்காம வாங்கியிருக்கிறார். புலம்பெயர்ந்த நாடுகள்கிட்டையும் சில விடயத்துக்கு காசை வாங்கிட்டு மாகாண சபையில காசை செய்யாம விட்டுருக்கிறார். இப்படி கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்ப இந்த அதாவது அரசாங்க ஊழியர்கள் தங்களோட சொத்து மதிப்பை அறிக்கையிடாத விடயத்துல அவர் மீதுதான் முதலாவது வழக்கு பாயப்போதோ தெரியாது. FCID அவர் தொடர்பான தகவலை அது நீங்க கேட்டதால சொல்றேன். இதுல மன்னிச்சு கொள்ளுங்க அதிகாரிகளே, சில சொல்லத்தான் வேணும். நேற்று பின்னேரம் மாலை நேரத்துல இறுதி செய்திருக்கிறாங்க அவர் சில தரவுகளை எடுத்து. அவரும் கிட்டத்தட்ட எங்கட சுதீஸ்வர பண்டார இவங்களை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் தெரியாது, எங்க வைப்பாங்களோ தெரியாது. நான் அவரும் போக போறாருன்னு நினைக்கிறேன். இதுக்கும் ஒரு தகவல். அது மாதிரி சித்தாண்டி பகுதியில பிள்ளையான கட்சியில இருந்த பொருளாளர்கள் பலமான வீடுகள் இல்லை, அது மாட மாளிகைகள். அவரும் ஒரு ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவரும். நிறைய அப்படி அப்டேட்டுகள் நிறைய வந்திருக்கு. அப்ப ஒன்றும் என்னடா டெல்சான் சில விஷயங்கள் வந்திருக்குது. இப்ப இதுலயாவது உங்களோட நான் லேசா சொல்லிட்டு போயிடலாம், அங்க போய் டீப்பா சொல்ல போனா நம்மள அறியாம அதை முழுதையும் சொல்லி விட்டுருவோம். அதான் பிரச்சனை. அப்ப அதால உங்களோட காட்சிட்டு இது முடிஞ்சிட்டு விட்டு போயிடலாம். அதால இப்ப அந்த வீடு அது மாதிரி யாழ்ப்பாணத்துல ஒரு முன்னாள் அமைச்சர் அவரோட சகோதரர் பேர்ல பினாமி சொத்துக்கள் இப்படி என்று சொல்லி வகை தொகையற்ற சம்பவங்களை அடுக்கி இருக்கிறாங்க. அதை உறுதிப்படுத்துற விதமா இன்றைக்கு விமல் ரட்நாயக்காவும் ஒரு உத்தியோகபூர்வமான செய்தியை வெளியிட்டிருக்காரு. இவ்வளவுதான் மக்களை, இதுக்கு மேல நான் கதைச்சா பிறகு போயிடும். கமெண்ட்ஸ் பார்த்துருவோம். நேற்றைய நிகழ்ச்சிக்கான கமெண்ட்ஸ். நீங்கள் இருவரும் எங்கள் குடும்ப உறவுகள் மாதிரி ஆகிவிட்டீர்கள். உங்களது நாட்டு நடப்பு பார்த்துதான் எங்களது காலை விடுகிறது. மிக்க மகிழ்ச்சி. நாங்க எல்லாருடைய குடும்ப உறவுகள், உங்க வீட்டு பிள்ளைகள் நாங்க அப்படின்னு நாங்க சந்தோஷமா பெருமையா சொல்லிக்கிறோம். தமிழ் பேசும் கூட்டணி என்ற பெயரை விட தமிழர்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி என்று வைத்தால் நன்றாக இருக்கு. 25 பேர் அதை லைக் பண்ணிருக்கிறாங்க. டில்சான் கீழே பின்னூட்டத்தை வந்து இவர்கள் அனைவரும் என்ன படம் போட்டாலும் எழும்பாது என்று போட்டிருக்காங்க. அதில் தமிழரசு அண்ணா கூறியது போல் பாவம் ரிஷாட் மற்றும் ஜீவன் என்றும் அவங்களும் அவதானிச்சிருக்கிறாங்க. அதையும் 17 பேர் லைக் பண்ணிருக்காங்க. கூட்டணியின் தலைவராக இருப்பதற்கு யாருக்குமே தகுதி இல்லை, இவர்களால் ஒரு புல்லு கூட புடுங்க முடியாது என்று எழுதியிருக்கிறாங்க. 100% உண்மை என்று சொல்கிறோம். அனுரவை சாய்க்க பல யானைகள் சேர்ந்த போதே அனுர சிங்கம் தான் அனுர சிங்கமாம். ஜீவன் தானாக ஒதுங்கி விடுவார். ஹக்கீம் நானாக ஏமாந்து விட்டேன் என்று ஓடி விடுவார். மனோகணேசன் ஒன்றும் செய்ய முடியாமல் உள்ளதே என்று மிச்சம் கவலையுடன் நிற்பார். ஏன் ஹிஸ்புல்லா அதாவுல்லா இவர்களை ஏன் சேர்த்து கொள்ளவில்லை? இவர்களுக்கு ராத்திகள் ஆகிவிட்டால் சாத்தியங்கள் ஓடிவிடும். சிறப்பு என்றொரு எழுதியிருக்கிறார். இருவருக்கும் அனல் பறக்க பேசுறீங்க. உங்க நாட்டு நடப்பால் தான் உங்கள் இருவருடைய அறிமுகம் அநேகருக்கு தெரிய வந்துள்ளது. ரொம்ப சிறப்பான தொகுப்பு. ஒன்றிணைந்த தமிழ் கூட்டணி களவாணிகள் யாழ்ப்பாணத்துக்குள் புகுந்து அரசியல் செய்வதுதான் சுமந்திரனின் விருப்பம். அங்கு பணம் கொட்டும் சுருட்டுவதை சுட்டிக்கொண்டு கிழக்கை நோக்கி ஓடி ஒளிவதும் வால் பிடிப்பதும் போதும் தப்பித்துக் கொள்ளாண்டு ஒரு ஆள் இருக்கிறார். வணக்கம், உங்கள் நிகழ்ச்சி பிரமாதம். நானும் உங்கள் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கிறேன். உண்மையை சொல்கிறீர்கள், வாழ்த்துக்கள். தமிழரசு அண்டில்சான் ஃப்ரம் லண்டன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். மக்களை எத்தனை நாட்களாய் ஏமாத்துவார் இந்த நாட்டிலே, பாவம் மக்கள். ஒரு பாட்டை பாடுங்க இருவரும், தயவு செய்து ப்ளீஸ். அவருக்காக நான் ஒரு பாட்டு படிச்சு காட்டிடுவோம். படிங்க. எத்தனை காலம் தாங்கிய காலம் தாங்கிய மாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. அவருக்காக பாட்டு கேட்டவருக்காக அந்த ஓரிரு வரிகளை நாங்க பாடி காட்டியிருக்கோம்.
நேற்றைய படக்குழுவுக்காக ஆடலும் பாடல நிகழ்ச்சியில் இப்போது பாடலை பாடிய எங்களுடைய டீல்சன் அவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ரைட், ஓகே. அப்படித்தான் எல்லா கமெண்ட்ஸும். அப்ப முடிப்போம் இன்னைக்கு. மீண்டும் நாளைக்கு புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம். வேணாண்ணா? இல்ல, சுமந்திரனை கழுவி ஊத்தாதபடி தமிழரசுக்கு விடியாது. கிடையாது. ரிசார்ட் பற்றி குற்றமாக எதுவும் கூறவும் இல்லையே. ஆஹா, நல்ல கோவம் சொன்ன. என்னடா சுமந்திரனை பற்றி சொல்லாட்டி விடியாதுன்றதை விட தமிழ் மக்கள் விரும்ப மாட்டாங்க. அவரை பற்றி சொன்னாதான் அவர்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனாலதான் சொன்னோம். ஒரு சிங்கள கமெண்ட்டும் இருக்கு. "ஒயாட்ட ஸ்துதி ஜேசு பிஹிட்டாய் ஜேசு பிஹிட்டாய்." ஊடறுப்பில் கலாநிதி அருஸ் தெளிவாக சொல்லிவிட்டார் என்று ஒரு ஆள் போட்டிருக்கிறார். அந்த நேற்று உண்மை அதையும் சொல்ல நேற்று ஊடறுப்புல கலாநிதி அருஷ் அவர்கள் அந்த சந்திப்பு தொடர்பாக தன்னுடைய நியாயப்பாடு, தன்னுடைய சில கருத்துக்களையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தவர். விரும்பியவர்கள் அதையும் பார்க்கலாம். ஓகே டெல்சன், அப்ப நல்லபடியாக ஓகே. நாளை நாளைக்கு நாங்க இன்னும் புதிய அப்டேட்டோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.